அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். ரொம்ப நிறைய நாள் ஆயிடுச்சுல நம்ம வீடியோ போட்டு. இல்லை 1ஆந்தேதியோ 2ஆந்தேதி தை ஜனவரி 15 16 போட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 நாளாக திருச்சிக்கு போயிருந்தேன். இது முகத்தில் என்ன போடுறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம வீட்டில் பால் தெரிஞ்சிட்டுது, ஃப்ரிட்ஜில் கரண்ட் இல்லைன்னு. அந்த பாலை திருச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்ச பாலில் அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அந்த கட்டியாக தெரிஞ்ச பால் கட்டி கட்டியாக அப்படி இருக்குல்ல, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிருந்தேன். அதான் அங்கே திருச்சி வெயிலுக்கு கொஞ்சம் நம்ம வெயில் பட்டு இயற்கை கலரு கொஞ்சம் கம்மியாகி அப்படியே லைட்டாக கருவாளிப்பு மாதிரி இருக்குல்ல, அதுக்கு அந்த இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை, அந்த தெரிஞ்ச பாலை கொஞ்சம் நேரம் வெளியே எடுத்து வச்சுட்டு அந்த கூலிங் போனதும் அப்படியே முகத்தில் போடுறேன். இனி இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து நம்ம கழுவிடலாம். கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ரிசல்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது போடுறதுக்கு முன்னாடியும் கண்ணாடியில் பார்த்துக்கோங்க, ஃபேஸை போட்டு முகத்தை வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். கருத்தவங்க எல்லாம் இது போட்ட உடனே வெள்ளை ஆயிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வெயில் பட்டு கொஞ்சம் அதிகமாக நம்ம இயற்கை கலரை விட கொஞ்சம் கலர் மாறி கருப்பாக தெரிஞ்சால் இது போட்டால் கண்டிப்பாக நம்ம இயற்கை கலருக்கு வந்துடலாம். நமக்குன்னு இயற்கையாக ஒரு நல்ல கலர் இருக்கும். அது வெயிலில் நம்ம அலைஞ்சு வேலை பார்த்து தூசி அதெல்லாம் பட்டு நம்ம முகம் இருக்கிறத விட கொஞ்சம் பிளாக்காக தான் காட்டும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை கண்டிப்பாக போட்டுக்கலாம். ஆயில் ஸ்கின் உள்ளவங்க இதை போடலாமா? எங்கள் ஃபேஸ் ஒரே ஏற்கனவே இப்படி இருக்குது, இது கொஞ்சம் ஆயிலாக தான் இருக்கும், அப்படி எண்ணெய் போட்ட மாதிரி இருக்கும். அவங்களும் போட்டுக்கலாம். வாஷ் பண்ணும்போது பாசிப்பயர் இருக்குல்ல, அதை நல்லா பிடிச்சி அதை வச்சு வாஷ் பண்ணால் போதும். ஆயில் ஸ்கின் உள்ளவங்களும் போட்டுக்கலாம். நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா நான் நிறைய தடவை அந்த எலெக்ஷன் டைமெல்லாம் வெயிலில் வேலை பார்த்து கருத்து வரும்போது திரும்ப நம்ம அந்த டைம் அப்படியே விட்டுருவேன். வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணுவேன். அந்த இயற்கை கலர் திரும்பவும் வந்துடும். நீங்களும் தெரிஞ்ச பாலுன்னு இல்லை, நல்ல பாலையும் நம்ம இந்த மாதிரி காய்ச்சி வச்சோ இல்லை அப்படியோ பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கிடைக்கிது. சில பேருக்கு தயிர் போடலாம். தயிர் போட்டால் சளி பிடிக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது அப்படி இருக்காது. அவ்வளோ புளிக்காததுனால தெரிஞ்ச உடனே நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நன்றி.